ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எக்ஸாம் ரிலேட்டடாக அகைன் அண்ட் அகைன் எப்பவுமே வர கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 20 மார்க்ஸ் சிலபஸ் கவர் பண்ணுற லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் 1. நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக தியரியாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த லெசனை போயிடுவாங்க. ஆனால் இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு சிலதை படித்தாவாச்சு நம்ம மார்க் கவர் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்வான்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இது சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, சேஞ்ச் ஆனதுக்கப்புறமும் சரி, ரெகுலராக கேட்குற கொஸ்டின் சிலபஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான். இந்த கொஸ்டின் நான் எப்போவுமே கேட்பாங்க. இதை மஸ்ட்டாக இந்த லெசனில் படித்து வச்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு அடிக்கடி வர கொஸ்டின் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த கொஸ்டின் சம்ஸில் நிறையவே வரும், அதுவும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ AS7 பார்க்காம போயிடாதீங்க. எக்ஸாமுக்கு டைமே இல்லை அப்படின்ற டைமில் கூட அட்வான்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 5.2, AS7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே படிச்சுட்டு போயிடுங்க. AS7 1-2 சம் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் AS1. இந்த கொஸ்டினும் லாஸ்ட் எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. பியரர் பிளான்ட்டு அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் AS10. ஆக்சுவலி ஒரே கொஸ்டினே நான் ரிப்பீட்டடாக எழுதியிருக்கேன் AS10. ஸோ அதை அடிச்சிடுங்க. ஏன்னா எக்ஸாம் லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸாம் எடுத்து பார்க்கும்போது அந்த AS10 வந்திருந்ததுனால நான் அதை திருப்பி எழுதிட்டுருக்கேன். அப்புறமா AS12 கவர்மெண்ட் கிராண்ட். இந்த கொஸ்டின் சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது வந்திருக்கு, ப்ரெசன்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்டுன்னு சொல்லி. ஸோ AS12 பார்த்துக்கோங்க. AS11 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது வரைக்கும் இது வரவே இல்லை, மேபி வரலாம் அப்படின்றதுக்காக எழுதியிருக்கேன். எக்ஸ்பிளைன் தி மெத்தட் ஆஃப் கிரிட்டேரியா ஃபார் தி செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். இது டிசம்பர் 2023 எக்ஸாமில் வந்திருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் 4 பேஜ் நம்பர் 592 இருக்குது. இந்த கொஸ்டின் புதுசாக சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கிறதுனால அதை எழுதியிருக்கேன். AS9 ரெவென்யூ ரெகக்னிஷன் சிலபஸ் ஓல்டுலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. இது தவிர நீங்கள் படிக்கிறதா இருந்தால் கம்பேரிட்டிவ் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க கம்பேரிட்டிவ் கொஸ்டின்னா இப்போது டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்டுக்கு டிஃப்ரெண்ட்டு. அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த AS20 AS12 டிஃப்ரென்ஷியேட் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சும்மா பார்த்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்து ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிகிட்டே போங்க. இதில் சம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு நார்மலாகவே புரிஞ்சிடும். இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பேரிட்டிவிட்டி கேட்டிருந்தாங்கன்னா அது சும்மா படிச்சுட்டு போங்க எக்ஸாம் டைமில். ஆக மொத்தத்தில் இந்த நான் இப்போதைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 கொஸ்டின் தான். இதில் 10 இருக்குது. AS10 டபுள் டைம் எழுதிட்டேன். இந்த 9 கொஸ்டின் தான் ரெகுலராக அடிக்கடி வர்றது. அதனால தான் இந்த 9 கொஸ்டினையும் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் மெயினாக AS7 அட்வான்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டையும் மறக்காமல் மஸ்ட்டாக, நான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட இந்த 2 கொஸ்டினை கடைசி நிமிஷத்தில் கடைசி ஒரு 1 ஹவரில் கூட படிச்சுட்டு அப்புறமா போய் எக்ஸாம் எழுதுங்க. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன்.